மகிமை தேவ மகிமை மகிமை மேல் மகிமை மகிமை தேவ மகிமை மகிமை இன்மேல் மகிமை என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா என்மேல் மகிமை இறங்கணுமே மகிமை தேவ மகிமை மகிமை என்மேல் மகிமை மகிமை தேவ மகிமை மகிமை என்மேல் மகிமை மழையாய் அக்கினியாய் என்மேல் இறங்கணுமே காற்றாய் மழையாய் அக்கினியாய். What do you feel? No. Why did you fall? Has touched you just now. I'm seeing an area Pataling. I'm seeing in your young age. Have you been in Pataling or somewhere in Pataling? What is that? I live in Pataling. You lived in Pataling. Do I know that you lived in Pataling? Right. The Lord is gonna deliver you from all the young age burden that you have carried. I'm seeing from your young age, you have been desolated. You have been made lonely. But the Lord has been carried you all the way till today. You are going to be delivered. You have been such an influenced lady. You have been educated. I'm seeing you have been teaching some things. Is it true? Right. Do you been working in any tuitions or academy or anything? Kindergarten. Right. The Lord is telling all your suffering is coming to an end. My God. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. I see the year 1966. What does that year? The year you born. நான் பார்க்கிற சிஸ்டர் ஒரு தகடுல உங்க பேரை பிரேமவதி ஒரு பேரை தகடுல ஒரு சூனியக்காரன் எழுதி வைத்தார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி உன்னை நான் அழைத்து வந்தேன், உன்னை என் கரத்தால் விடுதலையாக்கப்படும். Thank you, Jesus. 1966 ஆண்டில் இருந்து பிறந்த நாள் முதலாக சுமந்த சகல சாபத்தின் வல்லமையையும் ஒரு சொட்டு இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது இப்பொழுதே பிறவாக என்று சொல்லி சொல்கிறேன். என்மேல் இறங்கணுமே என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே என்மேல் மகிமை இறங்கணுமே. ஜென்ம தேசத்திலிருந்து வவுனியா சுடுகாட்டிலிருந்து
இலங்கை தேசத்தில் வவுனியா சுடுகாட்டில் இருந்து உன் குடும்பத்திற்கு தலச்சம் பிள்ளையை வைத்து செய்யப்பட்ட ஒரு ஆழ சூரியத்தை பார்க்கிறேன். அதனால் ஒரு செழிப்பில்லை, அதனால் இளவயது மரணங்கள். உன் குடும்பத்துக்கு இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை அனுப்புகிறார். நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கையை உயர்த்துங்கள். ஆண்டவரை மகிமையாக்குக் கொண்டு இந்த சூரிய வல்லமைகளை இன்று ராத்திரியோடு இந்த குடும்பத்துக்கு எதிராக இருந்த வல்லமைகளை ஆண்டவர் உண்டாக்கிறார். என்மேல் மகிமை இறங்கணுமே. சும்மா அந்த முட்டி வலி. 3 வருஷமா நான் முட்டு வலி. என்ன செய்ய முடியாது உங்களுக்கு வலினா? நடக்கும்போதெல்லாம் வலிக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நடந்து. ரைட். கொஞ்சம் நல்லா நடங்க பார்க்கலாம். நல்ல வேகமா நடங்க. நடந்ததை விட வேகமா நடங்க. நல்ல மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? நல்ல மாற்றம் தெரியுதா? யார் உங்களை சுகமாக்கியது? ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தி, பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தி, எனக்காய் கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தி, பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தி, என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா. என்மேல் மகிமை இறங்கணுமே. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமா. என்மேல் மகிமை. இவங்க இந்த கால் இப்படி அசைப்பாங்கடா. இதுவரைக்கும் இப்படி அசைச்சிருக்காங்க இந்த மாதிரி? இந்த வேகமா அசைச்சு. இந்த மாதிரி அசைச்சது இல்ல. எத்தனை வருஷம் ஸ்ட்ரோக்? 9 மாசமாக அவங்க இவ்வளவு வேகமா இந்த காலை அசைத்தது இல்லையா? ஆண்டவர் இப்பொழுது தொட்டு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, கால் அசைக்கமா பாருங்க. அவங்க வணங்குகிறார்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவங்க இதை செய்ய முடியுமா? அப்படி சொல்லுங்க. நீங்க யாருமா இவங்களுக்கு? இங்க வாங்க அக்கா, இப்படி வாங்க. இப்படி அவங்க காலை வணக்கறாங்களே சொந்தமா, நீங்க இதை என்னன்னு நினைக்கிறீங்க? நான் நம்பி வந்தேன். நீங்க நம்பி வந்தீங்க. நம்பி வந்தேன். என் தங்கச்சி எந்திரிக்கணும்னு. நீங்க நம்புறீங்களா? இவங்க துள்ளி குதிச்சு ஓடி வருவாங்க. இதை செய்த ஆண்டவர் அவர்களை முழு அழகா சுகமாக்குவார். ஆண்டவர் மிகவும் நல்லவர். சொந்த அவங்களுடைய அக்கா என்ன கண்ணீர்ல நிக்கிறாங்க பாருங்க. சொந்த தங்கச்சி இப்படி நடக்கிறத நம்பிக்கையோடு நம்பி வந்தாங்கன்னா அவர்களை பலப்படுத்தி. அம்மாவா சந்தோஷமா? அம்மா அவங்களுக்கு சந்தோஷமா? அவங்க சீக்கிரத்துல நல்லா நடப்பாங்க. அம்மா காலை மடக்குங்க, காலை மடக்குங்க. பாருங்க, நல்ல காலை மடக்குங்க. பாருங்க கால அவர்கள் எவ்வளவு வேகமா அவங்களே மடக்கிறாங்க. ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பைபிள் சொல்லுது, பிச்சை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த அந்த வாசலருகில் இருந்த முடவர்கள், என்கிட்ட வெள்ளியும் இல்லை, என்கிட்ட பொன்னும் இல்லை, காசும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடந்து சொன்னபோது அவருடைய கால்களின் கரடுகள் பலம் கொண்டன. இதோ அந்த கால்கள் பலம் கொள்ள ஆரம்பிக்கிறது. அவங்க பாருங்க, நம்ம சொல்லாமலே அவங்க அசைத்து கொண்டிருக்கிறாங்க. It is the power of God. இது தேவ வல்லமை. மகிமை தேவ மகிமை
வியாதிக்காக வந்தீங்க. இவங்க பிரஸ்ட் கேன்சர்னால சிரம்பான்ல இருந்து இந்த கூட்டத்துக்காக நம்பி வந்திருக்கிறாங்க. இவங்க என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, மார்புல ஒரு கட்டி இருக்குது. நான் சொன்னேன், ஜெபம் பண்றேன், நீங்க போய் உள்ள போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்றாங்க, இங்க வரும்போது எப்படி அந்த கட்டி எப்படி இருந்ததுமா, இப்போ எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. வரும்போது கட்டி எப்படி இருந்துச்சு? கட்டி இருந்துச்சு, பேசுற மாதிரி தெரியல. வரும்போது கட்டி இருந்துச்சு, இப்போ போய் செக் பண்ணும்போது இருந்த மாதிரி தெரியல. இப்போ எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இருந்த கட்டி இப்போ போய் செக் பண்ணும்போது இருந்த மாதிரி தெரியல. அப்படின்னா அது மறைந்து கொண்டிருக்கு. My God, what the God we serve. இந்த மகளை பின்தொடர்ந்து வருகிற கேன்சர் வியாதியை, அந்த கேன்சருடைய வேரை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில்